வெல்கம் டு நாஃபியா கிச்சன். அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா அந்த ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட்டும் பட்டரும் டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். கொக்கோ பவுடர் 1 டீஸ்பூன், அரைச்ச சக்கரை 3 டீஸ்பூன், டார்க் சாக்லேட் வந்து நறுக்கி வச்சுக்கோம் மேலே போகிறதுக்காண்டி, மைதா மாவு 3 டீஸ்பூன், பாதாம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு போகணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் வந்து 2 ஸ்பூன், நாட்டு சக்கரை வந்து 1 ஸ்பூன், 2 பிஞ்சு சோடாப்பு பேக்கிங் சோடா, அதாவது பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் வந்து சின்ன முடியில் 1 மூடி, 2 முட்டை. பாயிலிங் மெத்தட் பண்ணுறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிக்குது. இப்போ அதுக்கு மேலே இந்த டார்க் சாக்லேட்டு பட்டரும் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தட் வந்துட்டு பண்ண போகிறோம். உருகுது பாருங்கள், உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். நல்லா உருகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் இப்படி உருக்கணும். நல்லா இந்த மாதிரி வரணும். இது வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்சிருந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி வச்சு வெனிலா எசன்ஸும் பேக்கிங் சோடாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒயிட் சுகரும் ப்ரௌன் சுகரும் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரையும் மைதா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்படி இருக்கணும் இந்த பதத்துக்கு. இப்போ அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதம் வர வரைக்கும் பேக் பண்ணுறதுக்கு ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. மேலே டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸு, நட்ஸு தூவி விட்டுக்கலாம். மேலே சாக்லேட் வச்சுக்கலாம். $230°C வச்சு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் பேக் பண்ணி எடுத்துக்காண்டி உள்ளே வச்சுக்கலாம். அதுதான் பேக்காகி வந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். நல்லா பேக் ஆயிடுச்சு.
நல்லா பேக்காகி வந்திருக்கிறது உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் ஆற விட்டு அப்புறமா வெட்டி எடுத்துக்கலாம். இதுதான் இப்போ பீஸ் போட்டு எடுத்தாச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.